எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஃபுட்ஸ்ல இருந்து மகாலட்சுமி பேசுறேன். நாம இப்போ கருப்பு கவுனி அரிசி அப்படின்ற ஒரு பாரம்பரிய அரிசிய பார்ப்போம். ஏன்னா, இந்த அரிசி வந்து அரிசிகளின் அரசி அல்லது ராஜா அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரிசியில இல்லாத மருத்துவ பயனே இல்லன்னு சொல்லலாம். இந்த அரிசிய ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு வேளை மீல்ஸ்ல, அதாவது ஒரு வேளை சாப்பாடுல கருப்பு கவுனி அரிசிய சேர்த்துக்கிட்டு வரும்போது, நாளடைவுல அவங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியோட மருத்துவ பயன் அப்படின்றது டாக்டர்ஸ் நெறைய சொல்லியிருப்பாங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க கேள்விப்பட்ட விஷயமா தான் இருக்கும். நான் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ எம் நாட் அ டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது இது நீங்க சொல்றதுக்கு நீங்க ஒரு டாக்டரா நீங்க நினைக்கலாம். நான் டாக்டர் கிடையாது. பட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த கருப்பு கவுனி அரிசியில நெறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து நமக்கு நெறைய இருக்கு. ஸோ இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்ல மெயினானது ஆந்தோசைனின் அப்படின்ற ஆன்டி ஆக்ஸிடென்ட். ஸோ இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நமக்கு நெறைய டாக்டர்ஸோட யூடியூப் சேனல்ஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த அரிசி ஹெல்த்துக்கு என்னென்ன என்னென்ன வகையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ நமக்கு குடுக்குதுன்னா, ஹார்ட்டுக்கு நல்லது. நம்மளோட பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும். டைப் 2 டயபெட்டிக் நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. நான் பெர்சனலா எனக்கு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இந்த ஸ்டேஜ்ல இருந்து நார்மல் சுகர் லெவலுக்கு வந்து இன்னமும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஆக்டிவா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியில இருந்து இந்த கருப்பு கவுனி அரிசிய நான் ரெகுலரா என்னோட டயட்ல சேர்த்துட்டு இருக்கேன். ஸோ எங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்க வீட்டு அரிசி மாவு 3 கலர், 4 கலர்ல அரிசி மாவு எங்க வீட்ல இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, எப்படி எந்த ஃபார்ம்ல நம்மளால எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கலாம். நம்மள ரைஸா மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. ஐ மீன் சாதமா மட்டும் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. சாதத்திலே சாப்பிடலாம், கஞ்சியில சாப்பிடலாம், புட்டு சாப்பிடலாம், இடியாப்பம் சாப்பிடலாம். அண்ட் இப்ப நாங்க S2 ஆர்கானிக் ஃபுட்ஸ்ல இருந்து நூடுல்ஸ் குடுக்குறோம், சேமியா குடுக்குறோம், புட்டு மாவு குடுக்குறோம். எல்லாமே வந்து அவல் குடுக்குறோம். கருப்பு கவுனியில அவல் குடுக்குறோம். இன்னும் ஈஸியா சாப்பிடுற மாரி ஃபிளேக்ஸ் குடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான மாடல்ல நாங்க இந்த கருப்பு கவுனிய இன்ட்ரோடியூஸ் பண்றோம். எதனால இவ்ளோ மெனக்கெட்டு இவ்ளோ தூரம் நாங்க செய்றோம்னா, ஏதாவது ஒரு வகையில ஒரு வேளையாவது மக்கள் சாப்பிட மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு ஆசையினால மட்டும் தான். ஸோ நீங்க கருப்பு கவுனி அரிசிய ரெகுலரா சாப்பிடுங்க. எல்லா விதமான ஹெல்த் பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்க ஒவ்வொரு அரிசிய பத்தியும், அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ பத்தியும், நாங்க அத என்னென்ன மதிப்பு கூட்டி குடுக்குறோன்றத பத்தியும் நாங்க உங்களுக்கு விவரமா சொல்றோம். தேங்க் யூ.